வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திரைப்படம் டிராப் ஆன உடனே பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் தானுவுக்கு சிலம்பரசனை வச்சு ஒரு படம் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த படத்தோட டெஸ்ட் ஷூட்லாம் கூட நடத்தி இருந்தாங்க. சிம்பு வெற்றிமாறன் இவங்க ரெண்டு பேர் கூட்டணிய தமிழ் சினிமா ரசிகர்கள் ரொம்ப வருடங்களாவே எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா வட சென்னை கதைக்களத்துல நடக்கிற மாதிரியான ஒரு கதை. ஆனா வட சென்னை 2 கிடையாதுங்க. இந்த படத்துலயும் வட சென்னை படத்துல நடிச்ச நிறைய கேரக்டர்ஸ் இடம்பெறும். அதுக்காக இந்த படம் வட சென்னை 2லாம் கிடையாது. இந்த படம் ராஜன் வகையறா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் டைட்டிலேயே வச்சு ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தாறுமாறா வர இருக்குங்க. இந்த படத்துல நம்ம எஸ்டிஆர் பாத்தீங்கன்னா 2 விதமான தோற்றங்கள்ல நடிக்க இருக்காராம். இந்த படத்துக்காக 10 கிலோ வரைக்கும் தன்னோட உடல் எடையை குறைக்கிறதுக்காக பயிற்சிகளை செஞ்சுட்டு இருக்காரு நம்ம எஸ்டிஆர். மாநாடு திரைப்படத்துல சிம்பு பாத்தீங்கன்னா ஒல்லியா தான் நடிச்சிருந்தாரு. அதுக்கு அப்புறமா வெந்து தணிந்தது காடு படத்துக்காக மாநாட விட உடல் எடையெல்லாம் கம்மி பண்ணி நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் 10 தலை படத்துக்காக கொஞ்சம் உடல் எடையை கூட்டி இருந்தாரு. இப்ப மறுபடியும் தன்னோட உடல் எடையை குறைக்க இருக்காரு. சிம்பு ரொம்பவே தன்னோட உடலை வருத்தி தான் தன்னோட அர்ப்பணிப்பான நடிப்பை கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு இந்த ராஜன் வகையறா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கட்டும். இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கை பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 2வது வாரத்துல தொடங்க இருக்காங்களாம். இந்த படத்துக்காக செட் அமைக்கிற வேலையும் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரம்மாண்டமான செட்டு ஒண்ணு போட்டுட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் மாசம் 2வது வாரத்துல இந்த ராஜன் வகையறா திரைப்படத்தோட ஷூட்டிங்கை தொடங்க இருக்காங்க. மற்ற நடிகர் நடிகைகளை பத்தின அப்டேட்டும் அடுத்தடுத்து நமக்கு வந்துகிட்டே இருக்குங்க. வெற்றிமாறன் சிம்பு கூட்டணி தாறுமாறு காம்போ, தாறுமாறு வெற்றியா தான் இருக்கும். எந்த சந்தேகமுமே கிடையாது.